வணக்கம் நண்பர்களே. இது எதுக்கான பதிவுனா, இந்த கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. அதுக்கு இந்த பதிவு. இது ஏன் வாழ்க்கையில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, என்னடா மூஞ்சியெல்லாம் கோலமா வரல அப்படின்ட்டு நம்மள்ட்ட பேசி இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கோலமாவெல்லாம் கிடையாது. உள்ள பிளட் கிளாட் ஆகி கிடக்கு. மண்டை கிட்ட அங்கே ஓப்பன் ஆகிருக்கு. கை மூட்டுக்கிட்ட எல்லாம் இறங்கி கிடக்கு. அதெல்லாம் வெளியே காட்டாம இருக்கிறேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு சின்ன கை கலப்பாகி போச்சு. வேற யாருனாலும் இல்லை, என் ஃப்ரெண்டு கோபாலு அவனாலதான். என்ன பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் அனுப்பிக்கிருந்தேன். நம்மளும் அப்போ சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தோம். அது வேற இதுன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ என்ன பண்றான்னா, இந்த ஜெமினி ஏஐன்னு ஏதோ வந்திருக்காமல, ஜெமினி ஏஐ, அதுல ஏதோ வந்துட்டு நமக்கு அன்னோன் நம்பர்ல கால் வந்துச்சு. அவனை வந்து கறி கஞ்சி தான் குடிச்சுக்கிருந்தேன். கறி கஞ்சி குடிச்சுக்கிறது அவனை அன்னோன் நம்பர்ல கால் வந்திருக்கு. என் முன்னாடி எடுன்னா நான் வேற எடுக்க வேணாம், எவனாவது இந்த மாதிரி எதுனா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிலாம் வேணாம்னு இருந்தேன். ஏதாலும் எடு, ஸ்பீக்கர்ல ஓடு அப்படின்னா ஸ்பீக்கர்ல எடுத்தோடனே, ஏய் தங்கம் என்னடா பண்ற, சாப்பிட்டியா இப்படி ஏதோ பேசிக்கிறீக்கா. அது ஏதோ வந்துட்டு பிராங்க் ஆம்ல, அது பிராங்க் ஏதோ பண்றோம்ட்டு பண்ணேன். இப்ப பூரா இந்த மாதிரிங்க ஏதோ போட்டு அடிச்சு நம்மள பூரா ரொப்பி விட்டாங்க. இவ இருக்கிற சைஸுக்கு இவையெல்லாம் போட்டு எகிரி எடுத்து எடுத்து கும்முதியா. இதனால கோவாலுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிராங்க் எல்லாம் பண்ணாரா கோவாலு. கல்யாணம் ஆகி போச்சு, முன்ன மாதிரி சும்மா இல்ல. கல்யாணம் ஆகி போச்சு, அடி நடிக்கிறாங்க. உனக்கு ஒரு காலம் வரும், அப்ப வந்து போலன்னு உன்னை பொழப்பாங்க. அப்ப நான் பிராங்க் பண்றேன் பாரு, அப்பதான் உனக்கு தெரியும்.